வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ரிபோசோம் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸஸில் வாட் இஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் ரோல் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ரிபோசோம் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து அசம்பிள் டுகெதர் லைக் அ சாண்ட்விச் ஆன ஸ்டாண்ட் ஆஃப் ஆர்என்ஏ. ஸோ ஒரு ஆர்என்ஏ ஸ்டாண்டில் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சாண்ட்விச்னா அடிக்கடிக்கு ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா வேர் தே proceed to attract tRNA molecules gathered to amino acids. A long chain of amino acid emerges as a ribosome decodes mRNA sequence in a polypeptide chain or a new protein. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு லாங் ஸ்டாஃப் டிஎன்ஏல பாலிபெப்டைட்ஸ் எல்லாமே ஆட் ஆக ஆரம்பிச்சு, தட் இஸ் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேர ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் இஸ் ஆர்என்ஏ டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஆகி அதை ஒரு நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது என்னாகும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு ஆர்என்ஏ மாலிகுல் நிறைய ப்ரோட்டீன்ஸ் கூட கேப்பிங், தட் இஸ் ஒன்றா சேர்றது, பிரிகிறது, ஸ்ப்ளைசிங், பாலி அடிலினேஷன், ஸோ அடிலினேஷன் காம்பவுண்டு வந்து ஆட் ஆகிறது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட்டாக என்னாகும் அப்படின்னா ஒரு மெச்சூர் எம்ஆர்என்ஏல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இட் இஸ் பீயிங் டெஸ்டினைட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் தட் ஆக்டிவ்லி பிளாக்ஸ் தேர் எக்ஸ்போர்ட். ஸோ என்னாகும், ஸோ அது டிரான்ஸ்போர்ட் ஆகணுமா இல்லை டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு அது டெஸ்டினி, தட் இஸ் அது முடிவு பண்ணி வச்சிருக்கும். ஃபார் அதர் ஆர்என்ஏஸ் தேர் ஓன் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிஸ்ட் இன்ட்ரான்ஸ் would have HNRNAs that marks them from nuclear retention and destruction. ஸோ என்ன சொல்கிறாங்க, சில செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் HNRNAன்ற ஒரு மார்க்கர் இருக்கும். ஸோ அந்த மார்க்கர் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் இருக்கணுமா இல்லை அது இருக்கக்கூடாதா, ஸோ அந்த ரிபோசோமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோ இல்லை இந்த ரிபோசோம் போய் சேர்ற அந்த நியூக்ளியஸோ இருக்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணும். ஸோ எக்ஸ்போர்ட் எங்கே நடக்கும், நியூக்ளியர் ரீஜியனில் தான் நடக்க ஆரம்பிக்கும். ப்ரோட்டீன்ஸ் எம்ஆர்என்ஏல அசோசியேட்டடாக இருக்க ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஒரு ஆர்என்ஏ எங்கே போகணும், எப்படி இருக்கணும், ஸோ அங்கே எங்கே அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கணும், எப்படி அந்த போர்ஸ் தட் இஸ் அதோட சரியான இடத்துக்கு எப்படி போய் இது சேரணுன்றதை முடிவு பண்ணும். ஸோ எனர்ஜி, ஸோ இந்த எக்ஸ்போர்ட் நடக்கும்போது தேவைப்படுற இந்த எனர்ஜி எல்லாமே ஜிடிபி இல்லை ஜிடிபி மாலிக்யூல்ஸ் மூலயமா அதுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ப்ராசஸிங்கும் இந்த ஜிடிபி தான் என்ன பண்ணும், அது ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ப்ரோட்டீன் எப்படி சிந்தசிஸ் ஆகணும், அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன மாதிரி ரோலை நெக்ஸ்ட் ஆர்என்ஏல பார்க்க போகுதுன்றதை அதுதான் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ ரோல் ஆஃப் ஆர்என்ஏஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோல் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தட் இஸ் it is formed as a complementary strand of two strands of DNA. ஸோ ஆர்என்ஏனா என்னது, ஒரு டிஎன்ஏ இருக்க கூட ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது என்ன பண்ணும், அதே பேஸ் அரேஞ்ச்மெண்ட் தட் இஸ் டிஎன்ஏல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பேஸ் அரேஞ்ச்மெண்ட்டை இது மறுபடியும் என்ன பண்ணுது, கொண்டுட்டு வருது. மறுபடியும் அதே மாதிரி காப்பி பண்ணி கொண்டுட்டு வருது. இந்த டிஎன்ஏ இங்கே என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏல யுரேசிலா தட் இஸ் டிஎன்ஏல தைமீன் இருக்கும், இங்கு யுரேசிலா அது கன்வெர்ட் பண்ணப்படுது. ஸோ தேர்ஃபோர் சேம் இன்ஃபர்மேஷனை தான் இதுவும் கோட் பண்ணிக்குது. ஸோ இது நேச்சராகவே இப்படி தான் நடக்குது. ஸோ சில ஜீனோமில் இருக்கக்கூடிய சில ஜீன்ஸுக்கு இந்த மாதிரியான ஃபினாமினன் நடக்கும். ஸோ கேப் ரீஜன் தட் இஸ் இந்த ரிபோசம் எல்லாமே போய் அட்டாச் ஆகிறதுக்கு, இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே போய் அட்டாச் ஆகிறதுக்கு ரிபோசோமில் ஒரு பிளேஸ் கூட இருக்குது. ஸோ ரோல் ஆஃப் ஆர்என்ஏன்னு பார்க்கும்போது ரிபோசோமில் நிறைய செல்லுலார் ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆர்என்ஏல 80% இந்த செல்லுலார் ஆர்என்ஏ தட் இஸ் இவங்களும் ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏஸ் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸில் இவங்க ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தட் இஸ் இந்த ஆர்என்ஏஸ் ரிபோசோம்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த ஆர்என்ஏ தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் நோன் அஸ் நியூக்ளியர் ஆர்கனைசர். ஸோ இப்படி கோட் பண்ணுறதுக்கு பேர் நியூக்ளியர் ஆர்கனைசர்னு சொல்கிறோம். ஸோ பாக்டீரியாவில் மட்டும் 10லேருந்து 200 சிஸ்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த ஆர்என்ஏல ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ பெரிய ஹையர் ஆர்கானிசம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 200லேருந்து 2000 வரைக்கும் சிஸ்ட்ரான்ஸ் வந்து தட் இஸ் அதுங்களும் ஒரு டைப் ஆஃப் ஜீன்ஸ் தான், அவங்க இந்த ஆர்என்ஏ சிந்தசிஸில் ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்க. ஆர்என்ஏ சில ப்ரோட்டீன் மாலிகூல்ஸோட பைண்ட் ஆகும். ஸோ எல்லா ப்ரோட்டீன் மாலிகூல்ஸும் ஒன்றா சேர்ந்து ரிபோசோம் ஆகும். ஸோ 3' எண்ட் ஆஃப் 18S ஆர்என்ஏல நிறைய நியூக்ளியோடைட் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்கும். ஸோ அங்கே எம்ஆர்என்ஏஸ் இருக்கும். ஸோ 5S ஆர்என்ஏல நிறைய ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ ரோல் ஆஃப் டிஆர்என்ஏ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு 60 ஸ்மாலர் சைஸ் ரிபோநியூக்ளிக் ஆசிடாக இருக்கும். இங்கே நிறைய கோடான்ஸை எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நிறைய கோடான்ஸை இதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ 20 ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா கேரி பண்ணுது. ஸோ இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் நிறையா ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் இருக்குது.
இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா கேரிஸ் இட் டு த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ என்ன பண்ணுது இந்த டிஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சின்ன சின்ன புரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுது டிஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசம்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, இந்த அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் செயினில் அமினோ ஆசிட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுது. ஸோ ரிபோசோம் தட் இஸ் இது வந்து ஒரு மைன்யூட் பார்ட்டிகல். ஸோ இதில் நிறைய ஆர்என்ஏ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்என்ஏல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிபோசோம் ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏ கூட பைண்ட் ஆகிக்கும், இல்லை டிஆர்என்ஏ கூட பைண்ட் ஆகி பாலிபெப்டைட்ஸையும் ப்ரோட்டீன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது ரிபோசோம்ன்றது ஒரு ரிபோநியூக்ளியோ ப்ரோட்டீன்னு நம்ம சொல்கிறோம். நிறைய ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து மைக்ரேட்டிங் ஃபேக்டர். தட் இஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரிபோசோம்லையுமே நிறைய சப்யூனிட் இருக்குது. தட் இஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால் சப்யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஈச் ஆஃப் த ரிபோசோம்லையுமே ஒரு சப்யூனிட் இருக்குது. தட் இஸ் ஆர்என்ஏ இருக்குது. ஸோ அது வந்து இந்த ப்ரோட்டீனோட ரொம்ப சின்ன சைஸில் சொல்கிறோம். ஸோ ஈகோலியில் மட்டும் 30s சப்யூனிட் இருக்குது. ஸோ அதில் 16s ஆர்என்ஏ தட் இஸ் 1541 நியூக்ளியோடைட்ஸ் வந்தும் ஸோ 21 ப்ரோட்டீன்ஸும் ப்ரெசென்ட் ஆகியிருக்குது. இந்த 50s சப்யூனிட்ஸில் மொத்தம் 23s ஆர்என்ஏ இருக்குது. ஸ்மாலஸ் 5sல 120 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. 31 ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த ப்ரோட்டீனோட கால்குலேஷன் தான். ஸோ நமக்கு அவ்வளோத்துக்கு ரொம்ப முக்கியமாக இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரீட் மட்டும் நீங்கள் இதுங்க பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ லொக்கேஷன் இன் த செல். ஸோ ஃப்ரீ ரிபோசோம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ரிபோசோம்ஸ் ஃபவுண்ட் ஃப்ளோட்டிங் இன் த சிஸ்டால் ஆஃப் அ செல். ஒரு செல்லில் சிஸ்டால்ன்ற ஒரு ஆர்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிபோசோம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிபோசோமுக்கு பேர் தான், மிதந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிபோசோமுக்கு பேர் தான் நம்ம ஃப்ரீ ரிபோசோம்னு சொல்லுவோம். ரிபோசோம் ஒரு செல்லில் லார்ஜஸ்ட் போர்ஷனாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சைட்டோபிளாசமில் நிறைய சிஸ்டால் இருக்கும், நியூக்ளியஸ் மட்டும் இருக்காது. ஸோ ஃப்ரீ ரிபோசோம்ஸ் எல்லாமே அதோட ஓன் ப்ரோட்டீனை அதுவே வந்து மேக் பண்ணிவிட்டு அதுவே அதை வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ பவுண்ட் ரிபோசோம்னு பார்க்கும்போது சில ரிபோசோம் எல்லாமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட பவுண்ட் ஆகி சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கும். ஸோ அதனால அது என்ன ஆகிருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு நம்ம அவங்கள சொல்கிறோம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் நிறைய மெம்பரைன் இருக்கும். அது ப்ரோட்டீனுக்கும் லிப்பிட் சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய ப்ரோட்டீன் வந்து வெளியே டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிடுது. ஸோ ஆர்என்ஏ பைண்டிங் சைட் இந்த ரிபோசோம். ஒரு ரிபோசோமில் ஆர்என்ஏ எங்கே போய் பைண்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு 70s ரிபோசோமாக இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய டிஆர்என்ஏ கூட பைண்ட் பண்ணிக்குது. தட் இஸ் பி சைட்டுன்னு சொல்கிறோம். இது பெப்டைல் டிஆர்என்ஏ பைண்டிங் சொல்லும். இங்கே இந்த டிஆர்என்ஏ மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா பாலிபெப்டைட் செயினோட எண்டில் வந்து பைண்ட் ஆகிக்குது. ஸோ ஏ சைட்டுன்னு பார்க்கும்போது இது அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ பைண்டிங் சைட்டுன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வரக்கூடிய ஒரு டிஆர்என்ஏ மாலிகுலை அமினோ ஆசிடாக வந்து சார்ஜ் பண்ணிக்கும். தட் இஸ் அமினோ ஆசிடா அது கூட சேர்த்து வச்சுக்கும். ஸோ இ சைடுன்னு பார்க்கும்போது டீஅசிலேட்டட் டிஆர்என்ஏன்னு சொல்லுவோம். தட் இஸ் எந்த அமினோ ஆசிடுமே இதில் இருக்காது. இந்த அமினோ ஆசிட் எங்கே செல்லை விட்டு வெளியே போகுதோ அதுக்கு பேர் எக்ஸிட் சைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரோட்டீன் சைட்டுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் எல்லாமே அமினோ ஆசிடை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த அமினோ ஆசிடை ஒரு ஜெனட்டிக் கோடாக மாற்றுது. ஸோ எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ சீக்வன்ஸாக அங்கே மாற்றுது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒரு லீனியர் பாலிபெப்டைட் செயினாக இருக்கும். இந்த பாலிபெப்டைட் செயின் எல்லாமே புரோட்டீன் மாலிகுலுக்கு கோட் பண்ணுது. ஸோ புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே நடக்கும், சைட்டோபிளாஸ்கம் உள்ளார நடக்கும். நிறைய செல்லுலார் மெட்டீரியல்ஸ் ஒரு புரோட்டீன் மாலிகுலை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படுது. தட் இஸ் டிஎன்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. ஸோ தட் இஸ் ரிபோசோம்ஸ், மெக்னீசியம் அயான்ஸ் தேவைப்படலாம், அமினோ ஆசிட்ஸ், ஆர்என்ஏ பாலிமரேஸ், அமினோ ஆசிட் சிந்தடேஸ், ஸோ மெத்தினோயல் டிரான்ஸ்ஃபரேஸ், டிரான்ஸ்லோகேஸ், அமினோ பெப்டைட்ஸ், ப்ரோட்டீன் ஃபேக்டர்ஸ், ஸோ ஏடிபி, ஜிடிபி, யூடிபி, சிடிபி காம்பவுண்ட்ஸு. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ரோகேரியட்ஸில் எப்படி மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறுது. ஸோ அந்த எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனை கேரி பண்ணிக்குது. ஸோ இங்கே திஸ் இஸ் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு எம்ஆர்என்ஏல நிறைய ப்ரோட்டீனை வச்சுக்குது. அந்த எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனை மட்டும் கோட் பண்ணுது. ஸோ இதை யார் சொல்கிறா அப்படின்னா கிரிக் 1958 இதை தான் சென்ட்ரல் டாக்மா, முக்கிய மூலக்கருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையுமே இதுதான் நடக்குது. சில வைரஸஸில் மட்டும் இது நடக்கிறது இல்லை. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸில் என்னென்ன நடக்குது, தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸஸ் நடக்குது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டு டிஎன்ஏ. ஸோ ஒரு டிஎன்ஏ 2 ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு டிஎன்ஏல, அதில் ஒரு ஸ்டாண்டு தான் ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ எப்படி உருவாகுதோ தட் இஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த ஆர்என்ஏல நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தேவைப்படுது, நடந்துட்டு இருக்கு. இந்த கைண்ட் ஆஃப் ஆர்என்ஏஸ் நேம்லி எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்என்ஏ. ஸோ இது எல்லாமே டிஎன்ஏயோட டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்லேருந்து உருவாகுது. ஸோ
என்சைம்ஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2, ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 இது எல்லாமே ஒரு ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ எல்லாம் உருவாகுறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ யூகேரியட்ஸ்ல. ஸோ ப்ரோகேரியட்ஸ்ல ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆர்என்ஏ மட்டும் தான் பிரசன்ட் ஆகியிருக்குது. ஸோ 3 கிளாஸஸ் ஆஃப் ஆர்என்ஏவா அது வந்து இருக்கு. ஸோ அது டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ்ல ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஒரு டெம்ப்ளேட்டா ஆர்என்ஏவா இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்ல ஒரு ப்ரொமோட்டார் ரீஜியன் வந்து பிரசன்ட் ஆகி இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ரொமோட்டார் ரீஜியன் பிரசன்ட் ஆகி இருக்குது. ஸோ இங்க தான் எல்லா நியூக்ளியோடைட்ஸும் வந்து அரேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சைட் தான் டிரான்ஸ்கிரிப்ஷனை தூண்டுதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க நிறைய புரோட்டீன் சீக்வன்சஸ் இருக்கு. தட் இஸ் கால்டு இனிஷியேஷன் சைட்னு நம்ம சொல்றோம். இன் திஸ் ரீஜன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஸ்டார்டட் பை என் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கு. இங்க இனிஷியேஷன் நடக்க போகுது அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் மட்டும் தனியா வந்துருச்சு. ஸோ இங்க நடக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் தான் டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேஷன் சைட்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து எல்லா பாலிபெப்டைடோ இல்லை அமினோ ஆசிடோ எல்லாமே பைண்ட் ஆயிக்கும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மெக்னீஷியம் 2+ அயானோட சேர்ந்துக்கும். ஸோ எங்கெல்லாம் ஆர்என்ஏ பாலிமரேஸு எப்படி இப்போ இந்த 2 ஸ்டாண்ட் வந்து பிரிஞ்சது இல்லையா? ஸோ இந்த 2 ஸ்டாண்டில் எங்கெல்லாம் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும், அந்த டிஎன்ஏ ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏடிபி, ஜிடிபி மாலிக்யூல்ஸ் எல்லாமே போய் அட்டாச் ஆகிக்கும். எதனால இந்த டிஎன்ஏ நம்ம தனியாக ஸ்டாண்டு விட்டோம்னா இது தன்னைத்தானே சுருட்டிக்கும். ஸோ அதனால டிஎன்ஏ அன்காயிலிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் க்ரோத் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் DNA halted when an extended sequence of polymerase A3 nucleotide. That is, இந்த DNA என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ ஹால்ட் ஆயிக்கும் அப்படின்னா இந்த 7 சீக்வன்ஸ் தட் இஸ் EEE இந்த காம்பவுண்ட் எப்போ வருதோ அப்போ RNA elongate ஆகிறத தடுத்துக்கும். The site of halt of RNA elongation is the new RNA strand grows in the 5' extension. ஸோ என்ன சொல்கிறாங்க, எப்போ இந்த டிஎன்ஏ ஸ்டாப் ஆகுதோ அப்போ அங்கேருந்து இன்னொரு டிஎன்ஏ வந்து RNA வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இது பாஸ் சைட், தட் இஸ் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சைட்டு. ஸோ ப்ரோட்டீன் ஃபேக்டர்ஸ் லைக் RH, SF இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டெர்மினேட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போதும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ RNA டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ப்ரொடியூஸ் ஆன அந்த RNA ஃபர்ஸ்ட் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். தட் இஸ் அது எந்த ஒர்க்கும் அப்போதைக்கு பண்ணாது. தட் இஸ் கால்ட் ப்ரீ RNA இல்லை பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் நேசன்ட் RNAன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ப்ராசஸிங். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆக்டிவாக ஆரம்பிக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸில் எம்ஆர்என்ஏவோட பேஸ் சீக்வன்ஸ் வந்து அமினோ ஆசிடாக மாறும். ஸோ ஒரு பாலிபெப்டைட் செயினில் எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய பேசிக்கான சீக்வன்ஸ் தட் இஸ் அந்த கோட் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ஏஇ, அடினைன், தைமைன், பாஸ்பேட், இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே ஒரு அமினோ ஆசிடாக மாறப்போகுது. ஸோ இன் ஷார்ட், டிரான்ஸ்லேஷன் இஸ் a process by which base sequence of mRNA polypeptide செயினாக மாறப்போகுது. இதில் 3 சீக்வன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட், attachment of activated amino acid with tRNA, initiation of polypeptide chain, elongation of polypeptide chain, termination of polypeptide chain. So activation of amino acid னு பார்க்கும்போது அமினோ ஆசிட்ல ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோட்டீன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அமினோ ஆசிட் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீன். ஸோ இது எல்லாமே சைட்டோபிளாசம்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஏடிபி மாலிகூல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட் எல்லாமே அமினோ ஆசிட் அடினில் நைட்னு சொல்லுவோம், இல்லை அமினோ ஆசிட் ஏஎம்பின்னு சொல்லுவோம். ஸோ அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட் அமினோ ஆசிட் வித் டிஆர்என்ஏ. ஸோ இப்படி ஆக்டிவேட் ஆனால் இந்த அமினோ ஆசிடை நம்ம டிஆர்என்ஏல கூட என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த அக்செப்டட் ஆர்ம் ஆஃப் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏட ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த அக்செப்டட் ஆர்ம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமினோ ஆசிடை வாங்கி வச்சுக்கும். ஸோ இதுக்கு பேர் அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷனில் ஒரு என்சைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, இட் இஸ் அமினோ ஆசிட் டிஎன்ஏ சிந்தசிஸ். இந்த ப்ராடக்ட் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் பேர் அமினோ ஆசிட் டிஎன்ஏ காம்ப்ளெக்ஸ். ஸோ இனிஷியேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் செயின் பார்க்கும்போது ரிபோசோம் சிந்தசிஸ் இஸ் இனிஷியேட்டட் பை த செலெக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் டு ரிபோசோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிபோசோமில் ஃபர்ஸ்ட் ஒரு அமினோ ஆசிடை நம்ம பார்த்து ரிபோசோமில் ஒரு அமினோ ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நிறைய சப்யூனிட் தேவைப்படும். தட் இஸ் அமினோ ஆசிட், டிஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அண்ட் இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா தேவைப்படுது. ஸோ பாலிபெப்டைட் செயினில் அதில் நிறைய ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. தட் இஸ் 30S ரிபோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 கூட ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ 38 இனிஷியேஷன் ஃபேக்டர் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய 30S IF3 எம்ஆர்என்ஏ காம்ப்ளெக்ஸ் கூட ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இந்த IF3 என்ன பண்ணுது, தட் இஸ் இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 என்ன பண்ணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏல பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த
எம்ஆர்என்ஏ காம்ப்ளெக்ஸ் எல்லாமே 30s ரிபோசோம் கூட ஆட் ஆகிக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கோடானா இருக்கக்கூடிய ஏயூஜி ஆஃப் எம்ஆர்என்ஏ இஸ் இன்சர்டட் இன் த பி சைட் ஆஃப் த ரிபோசோம். ஸோ IF3 இருக்குது. IF3 என்ன பண்ணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏக்கு போயிட்டு எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஏயூஜி கோடான்னு இருக்குது பார்த்தீங்களா, ஏயூஜி. ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே போய் பி சைட்டில் இந்த ஏயூஜி எங்கே இருக்கும்னா பி சைட்டில் இருக்கும். ஸோ டேரெக்டாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா IF3 பி சைட்டில் போய் அட்டாச் ஆகிக்குது. ஸோ ப்ரோகாரியோட்ஸில் ஃபர்ஸ்ட் கோடான இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ வில் பி ஏயூஜியாக தான் இருக்கும். ஸோ இது அமினோ ஆசிட் மீத்தியானினுக்கு வந்து கோட் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்லேஷன் இன்வால்விங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன டிரான்ஸ்லேஷன் நடக்கும்? ஆக்டிவேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஆஃப் activated amino acid with the tRNA. So initiation of polypeptide chain, so elongation of polypeptide chain, termination of polypeptide chain சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ அங்கே நம்ம பார்த்ததோட கண்டினியூஷனாக சைமல்டேஷனாக இந்த மீத்தியான் டிஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா IF2 கூட. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? IF3 பி சைடில் போய் லான்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி IF2 என்ன பண்ணும் அப்படின்னா ஜிடிபி காம்ப்ளெக்ஸ் கூட சேர்ந்துக்கும். ஸோ ஃபார்மிங் ப்ரீ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். இனிஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இது என்ன பண்ணிடும்? இது இதாயிரும். ஃபைனலாக இந்த IF2ம் IF3யும் ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஏயூஜியும் இந்த எம்ஆர்என்ஏ. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? இங்கே ஏயூஜி இருக்குன்னு பார்த்தோமா, ஏயூஜியும் இந்த எம்ஆர்என்ஏ இங்கே எம்ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ மாலிகுலும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ 30s இருப்பாங்க இவங்க எல்லாரும் இப்போ 50sக்கு போய் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இந்த 70s ரிபோசோமில் 3 பைண்டிங் சைட் இருக்குது. தட் இஸ் ஏ சைட் அமினோ ஆசிட் சைட், பி சைட் பெப்டைடிடல் சைட், இ சைட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ நெக்ஸ்ட் மீத்தியோனல் டிஆர்என்ஏ ஸோ பி சைட்டில் அட்டாச் ஆகி 70s ரிபோசோமுக்கு போயிடும். ஸோ எலாங்கேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் செயின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் அமினோ ஆசிட் 1/1 டு ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் மெத்தடைன். ஸோ மெத்தியானின் கூட ஒவ்வொரு அமினோ ஆசிடாக சேரும். ஸோ இட் இன்வால்விங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் கோடான் இந்த எம்ஆர்என்ஏ, ஃபர்ஸ்ட் கோடான் ஏயூஜி பார்த்தோம். ஸோ செகண்ட் கோடான் எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய செகண்ட் கோடான் அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ. இதில் நிறைய ஆன்டி கோடான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு எலாங்கேஷன் ஃபேக்டர் இ ஃபேக்டர் இருக்கும். ஸோ இந்த எலாங்கேஷன் ஃபேக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 70s ரிபோசோமில் போய் ஃபிட் ஆகிக்கும். ஸோ அங்கே உங்களுடைய ஏ சைட்டில் ஃபிட் ஆகிக்கும். ஆன்டி கோடான் இருக்கும். ஸோ இதில் நிறைய செகண்ட் கோடான் ஆஃப் எம்ஆர்என்ஏஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு பெப்டைன் பாண்ட் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அமினோ ஆசிட் ஆஃப் ஏ சைடில் ஒரு பெப்டைட் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பெப்டைட் பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 2 அமினோ ஆசிடோட சேர்ந்துக்கிட்டு டைபெப்டைடாக மாறும். இந்த டைபெப்டைட் பாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா என்சைம் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ இந்த பாண்டு இங்கே ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது. தட் இஸ் என்சைம் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலியமாக ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பாண்டு கிரியேட் ஆனதுக்கப்புறமா மீத்தியானின் அந்த டிஆர்என்ஏ செப்பரேட்டட் பை த என்சைம் கால்டு ஆர்என்ஏ டிஎஸ்லேஸ். ஸோ ஆர்என்ஏ டிஎஸ்லேஸ் மூலயமா மீத்தியானினும் டிஆர்என்ஏயும் வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் ஃப்ரம் டிஆர்என்ஏ. ஸோ டிஆர்என்ஏலேருந்து செப்பரேட் ஆகிற இந்த அமினோ ஆசிடுக்கு பேர் ஏ சைட்டு, தட் இஸ் டைபெப்டைன்னு சொல்லுவோம், டைபெப்டைல் டிஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நடந்ததா? ஸோ இந்த டிஆர்என்ஏலேருந்து எம்ஆர்என்ஏக்கு போனது, பி சைட்டுக்குள்ளே வந்தது, பி சைட்லேருந்து இ சைட்டுக்கு வெளியே இந்த ரிபோசோம் டிரான்ஸ்ஃபரேஸ் போனது. ஸோ இது எல்லா ப்ராசஸுக்குமே நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்லொகேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரிபோசோம் ஒரு கோடான்லேருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கோடானான தட் இஸ் ஃபர்ஸ்ட் கோடான்லேருந்து ரிபோசோம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா டிஆர்என்ஏல அந்த செகண்ட் கோடானில் இன்னும் கொஞ்சம் சில கோடான்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகுறது ஏ சைட்லேருந்து பி சைட்டுக்கு வெளியே ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஏ சைட்னா என்ன, பி சைட்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ டீஆசிலேட்டட் டிஆர்என்ஏ ஃபர்ஸ்ட் டிஆர்என்ஏ என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டிஆர்என்ஏக்கு போகும். ஸோ இ சைட் ஆப்சென்ட் அண்ட் ஹென்ஸ் டீஆசிலேட்டட் டிஆர்என்ஏ லீவ்ஸ் த ரிபோசோம் அண்ட் என்டர்ஸ் த சிஸ்டால். ஸோ என்ன சொல்கிறாங்க, இன்கேஸ் இ சைட்டே இல்லை அப்படின்னா டிஆர்என்ஏ ரிபோசோம்லேருந்து சிஸ்டால் விளையாட்டி வெளியே வந்துடும். இப்போ நம்ம தேர்ட் கோடானுக்கு பார்க்க போகிறோம். தேர்ட் கோடான் எங்கே இருக்குது அப்படின்னா ஏ சைட்டில் இருக்கும். ஸோ ஏ சைட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் கோடான் பி கோடான் கூட என்ன பண்ணும், பி சைட்டில் இருக்கக்கூடிய கோடானோட இது டையப் வச்சுக்கும். ஸோ என்ன பண்ணும்னா இந்த தேர்ட் கோடானா அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ இருக்கும். ஸோ அது 70s ரிபோசோம் கூட பைன் ஆகிட்டு ஸோ ஏ சைட்லேயே அது ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்டிகோடான் பேஸ் பேர்ஸ் வித் கோடான். ஸோ இந்த ஆன்டிகோடான் எல்லாமே கோடானோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே கடைசியில் ஒரு ட்ரைபெப்டைட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நியூ அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ இருக்கும். ஸோ டு த வேக்கண்ட் ஏ சைட்
இங்க ஒரு டிஆர்என்ஏ பிரசன்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்க ஏ சைட்ல இப்ப எதுவுமே இருக்காது. ஸோ ஓல்ட் டிஎஸ்எல் டிஆர்என்ஏ இ சைட்ட விட்டு வெளிய போயிரும். ஸோ 5'3' எண்டுல இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் அமினோ ஆசிட் இப்போ கம்ப்ளீட்டா வெளிய போயிரும். ஸோ செகண்ட் ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, பி சைட்லும் இ சைட்லேருந்து வெளிய போயிரும். தேர்ட் அமினோ ஆசிட் உள்ள வந்தது இல்லையா? அதுவும் ஏ சைட்லேருந்து பி சைட்டுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபோர்த்து கோடன் மறுபடியும் ஏ சைட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ட்ரைபெப்டைட் எல்லாமே பாலிபெப்டைட் செயினா ஏயூஜி இருந்துச்சா, இப்போ அதில் நிறைய ஜிபி டின்னு எல்லாமே ஃபார்ம் ஆகி ஜிடிடி சிசின்னு நிறைய ஃபார்ம் ஆகி அது எல்லாமே பாலிபெப்டைட் செயினாக மாறிடும். ஸோ இன்னும் மோர் அண்ட் மோர் அமினோ ஆசிட் வந்து சேர்ந்துக்கும். எப்போ இது 25 கோடான ரீச் போனதோ, ஸோ இங்கே எப்போ இது இந்த 25 கோடான அதை ரீச் பண்ணுதோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இனிஷியேஷன் கோடான இன்னொரு பாலிபெப்டைட் செயினாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நிறையா ரிபோசோம் எல்லாமே எம்ஆர்என்ஏக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிபோசோம் எல்லாமே நம்ம பாலிரிபோசோம் இல்லைனா பாலிசோம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரிபோசோம்லேயும் நிறைய பாலிபெப்டைட் செயின் இருக்கும். இந்த ரிபோசோம் எல்லாமே ஒரு புது பாலிபெப்டைட் செயினை எம்ஆர்என்ஏக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பாலிபெப்டைட் செயினா அங்கே போயும் இது கண்டினியூ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டெர்மினேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் செயின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டெர்மினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, பாலிபெப்டைட் செயின் எப்போ ஃபினிஷ் ஆகுதோ அப்போ வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பாலிபெப்டைட் செயினில் நிறைய ஸ்டாப் கோடன் இருக்கும் எண்டில். தட் இஸ் யூஏஏ ஆம்பர்னு சொல்லுவோம், இல்லை யூஏஜி ஆர்ச்சர், இல்லைனா யூஏஜி ஓப்பல் கோடான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கோடான் எல்லாமே டெர்மினேஷன் நடக்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து ஹெல்ப் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் ரிபோசோம் ஃபேக்டர் 1, ரிபோசோம் ஃபேக்டர் 2, ரிபோசோம் ஃபேக்டர் 3. ஸோ இந்த எக்ஸாம் மெக்கானிசம் ஆஃப் டெர்மினேஷன் இன்னும் நமக்கு சரியா தெரியல. ஸோ டெர்மினேட்டட் பாலிபெப்டைட் செயின் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ரிபோசோம்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா 70s யூனிட்லேருந்து 50 to 10% சப் யூனிட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அகெயின் இது மறுபடியும் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதோட ஃபேக்டரை உங்களுக்கு முடிஞ்சால் யூடியூப்பில் சில வீடியோஸ் பாருங்கள். ஸோ சில வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ராவாக நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸுமே ஒரு ரிபோசோம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எண்ட் ஆகுது, ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்குதுன்றதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிபோசோமல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னு நம்ம பார்த்தோனாலே, இல்லை நம்ம நம்மளோட நோட்ஸையும் நீங்கள் எடுத்து ஃப்ளோ சார்ட் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ தி ஆர்என்ஏ கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏலேருந்து ரிபோசோமுக்கு எடுத்துகிட்டு போகிற ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்னது, எம்ஆர்என்ஏ. இந்த விச் ஆர்என்ஏல 80% ஆஃப் டோட்டல் செல்லுலார் ஆர்என்ஏ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏல இருக்கு. ஸோ எ சைட் ஆன் ரிபோசோம் தட் ஹோல்ட்ஸ் அண்ட் இன்கமிங் அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ. ஸோ உள்ள வரக்கூடிய அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ ஹோல்ட் பண்ணுறது யார், ஏ சைட். இந்த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் டியூரிங் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது பெப்டைன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் என்னது, பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஒரு இனிஷியேஷன் கோடான் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் ப்ரோகேரியட். ஸோ இனிஷியேஷன் கோடான் என்னது, ஏயூஜி. ஸோ யூஏஏ கோடான்ன்றது ஸ்டாப் கோடான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.